ஸ்ரீவித்யா 2 பெரிய ட்ரெடிஷன்ஸ் கொண்ட ஒரு மேஜராக 2 பெரிய ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. அதாவது பூ பிரஸ்தாரம், மேரு பிரஸ்தாரம் அப்படின்னு 2 ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. முதல்ல பூ பிரஸ்தாரம்க்கு வந்துடுவோம். பூ பிரஸ்தாரம் எதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா, பூ பிரஸ்தாரம் இஸ் கன்சிடர்டு மோர் காம்ப்ளிகேட்டட் அண்ட் கைண்ட் ஆஃப் வெரி கனெக்டட் டு தி ரியாலிட்டி ஆஃப் லைஃப். ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா பூபிரஸ்தாரம் உருவான கதை எதுனா, அம்பாள் எல்லாராலையும் எல்லாத்தையும் எல்லாருமே வேதம் படித்து அதெல்லாம் சாத்தியம் இல்லை. கலியுகத்தோட போக 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 மக்களோட அந்த ஆட்டிடியூடுக்கும் மக்களோட அந்த ஒரு டைம் அவங்களோட கேரக்டருக்கும் எல்லாமே செட் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு 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 முக்திக்கான சாதனம் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்கும்போது 64 தந்திரங்களையும் மந்திரங்களையும் அதுக்குரிய பூஜை முறைகளையும் சிவன் அனுகிரகிக்கிறார். ஆனால் அப்போ அம்பாள் கேட்குறா, நான் ஒன்று கேட்டேன், நீ 64 கொடுக்குறீங்களே, அது நியாயமா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அதை ரிஃபைன் பண்ணி ஒன் ஷாட் ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லி ஸ்ரீசக்கரம், பஞ்சதசி அண்ட் ஸ்ரீவித்யா, அதாவது அதோட பூஜை முறைகள் அந்த மாதிரி சிவன் வகுத்து கொடுத்தார். அது ஃபஸ்ட்டு நந்தி வித்யாவாக வந்தது. ஏன்னா நந்தி தான் முதல்ல கற்றுண்டார், நந்தி வித்யா. அந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஃபார்வர்டில் வந்தாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு வந்தது இல்லையா, அந்த ஒரு ராவான ஒரு ரான்னு சொல்லக்கூடாது, அந்த முதல் தோற்றம் இருந்தது, அதை பூபிரஸ்தாரம்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இட் இஸ் மோர் கிரவுண்டட், அதனால் பூபிரஸ்தாரம். பூபிரஸ்தாரத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதானம், மேரு அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டில் வரல. பூபிரஸ்தாரத்தில் ஸ்ரீசக்கரம் தான் பிரதானம், சக்கரம் தான் பிரதானம். ஆக அந்த சக்கரத்தில் பஞ்சதசாட்சரி இந்த மாதிரியான ட்ரெடிஷனில் வந்தவங்க தான் நந்தி, தத்தாத்ரேயர், சப்தரிஷி, தத்தாத்ரேயர், பரசுராமர். இங்கே இன்னும் சொல்லணும்னா சாம்பவி பீடத்தோட அத்தனை குருமார்களுமே பூபிரஸ்தாரத்தில் தான் பிரதானமாக வந்திருக்காங்க. ஓகே, இந்த பூபிரஸ்தாரத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே ப்ரோஸ் ஃபஸ்ட்டு போயிடலாம். பூபிரஸ்தாரம் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, இது ஒரு பூன்றது பூலோகம், கம்ப்ளீட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு. பூபிரஸ்தாரம்ன்றது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 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 வித்யா முறை, ஒரு கற்றுக் கொடுத்தல் முறை. ஏன் அப்படின்னா 2 ஆஸ்பெக்டையுமே பார்ப்போம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம மந்திர ஜபங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ட் 1. இன்னும் சின்சியராக பண்ணுறோமா, கரெக்டாக முறைப்படி பண்ணுறோமா, காலையில் எழுந்து பண்ணுறோமா, சாயங்காலம் பண்ணுறோமா, எப்படி உபதேசிக்கப்பட்டதோ அப்படி பண்ணுறோமா அப்படிங்கிறது 1. 2வது பார்ட் இருக்குது, பூபிரஸ்தாரத்துக்கு மட்டுமே உரிதான ஒரு செக் ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்துக்கு ஏற்றாற்படியான அந்த ஆட்டிடியூடு அந்த பர்சனுக்கு டெவலப் ஆச்சா அப்படிங்கிறது. பூபிரஸ்தாரத்தில் குண்டலினி, சக்கரம் இதெல்லாமே உட்கலந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். சக்கரத்தில் எப்படி தியானம் பண்ணுறது, குண்டலினி குரு எப்படி எழுப்பி விடுவார், குண்டலினி குரு எழுப்பி விட்டு சக்கரங்களில் எப்படி முறைப்படி தியானம் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கம்ப்ரெஸ்டு ஃபார்மேட்டில் வர்றது பூபிரஸ்தாரம். ஓகே, இப்போ மேரு பிரஸ்தாரம் என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த மேரு பிரஸ்தாரம் அப்படிங்கிறது பாஸ்கரராயர் காலத்திலிருந்து, அதாவது ஒரு 1500ஸ்க்கு அப்புறமா வைதீகர்கள் மற்றும் நல்ல ஒரு விற்பன்னர்களால், நல்ல ஒரு வித்யா சம்பிரதாயத்திலிருந்து, வேத சம்பிரதாயத்திலேருந்து, பூர்வ மீமாம்சம்னு சொல்லுவாங்க அவங்கள, வேத சம்பிரதாயத்தில் நல்ல கடை தேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா, பெஸ்ட் ஆஃப் 64 தந்திராஸ், ஸ்ரீசக்கரம் ஸ்ரீவித்யான் மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆஃப் 64 தந்திராஸ் ப்ளஸ் ஸ்ரீவித்யா ஆர்ணவத்தில் இருக்கக்கூடிய வாராகி, மாதங்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு ஒரு நவாவரண விதி ஒன்று ஏற்படுத்தி, மேரு பிரஸ்தாரத்தை பொறுத்த மட்டும் குண்டலினி இனிஷியேஷன், சக்கரா இனிஷியேஷன் தனியாக கிடையாது. ஏன்னா சக்கரங்களுக்கான தேவதையும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வந்துடுது, பீடங்களும் அங்க தேவதைகளும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வந்துடுது. இது எல்லாத்தையும் ஒரு பூஜை முறையாக மாற்றி அவைகளும் தேவியோட சொரூபமே என்று தேவிக்கு சமர்ப்பித்து பூஜை செய்வது மேரு பிரஸ்தாரம். மேருங்கிறது மலை, பிரஸ்தாரம் அப்படின்னா வழி. ஒரு மலையை நம்ம எப்படி ஏறுவோம்,
ஒரு மலை எப்படி ஏறுவோம்? மலைன்றது வந்து நம்ம மலைப்பாதையை சுற்றி ஒன்று இப்படி ஏறணும், நேராக ஏறணும், ஸ்டீப், கஷ்டம். அதனால் சுற்றி வருவோம். முதல் ஆவரணம் சூரிய சந்திரர்கள்லாம் தாண்டி, அனிமாதி சித்திகளை தாண்டி, சப்த கன்னிமார்களை, சப்த தேவிகளை தாண்டி, அதுக்கப்புறமேட்டு தசமகா முத்திரைகள், அதுக்கப்புறமேட்டு குருகுல்லா, வாருணியோட மண்டலம் எல்லாத்தையும் தாண்டி, அதுக்கு பிற்பாடு வந்து தண்டினியோட ஆவரணத்தை தாண்டி, மந்திரினியோட ஆவரணத்தை தாண்டி, வாக்தேவதா ஆவரணத்திற்கு வந்து, அதுக்கப்புறமேட்டு ஐக்கிய பாவமான பிந்து மாளிகைக்கு வரும். அப்படிங்கிறது தான் நவாவரணை ஆர் மேரு பிரஸ்தாரத்தோட பிரஸ்தார விதி. வித்யைக்கு ஒரு பிரஸ்தாரம் வேணும்ல. பிரஸ்தாரம்னா செல்லும் வழின்னு வச்சுக்கலாமே. ஸோ எப்படி பிரஸ்தாரிக்கிறோம் அப்படின்னா, மேருமலையை ஏறுவது போல் பிரஸ்தாரிக்கிறதுனால அது பேர் மேரு பிரஸ்தாரம். சரி, அப்போ ஏன் இது பேர் பூ பிரஸ்தாரம் அப்படின்னா, பூனா பூலோகம், நம்ம பூமி உருண்டை, பூமாதேவி. பூமி எப்படி சுற்றுகிறது? சூரியனையும் சுற்றுகிறது, தன்னைத்தானேயும் சுற்றுகிறது. அது மாதிரி பூபிரஸ்தாரத்தோட 2 சைடு இருக்குது. ஒன்று தேவதையை பற்றி கற்றுக்கொள்ளுவதல், பூஜை முறைகளை பற்றி கற்றுக்கொள்ளுவதல், பூஜைகள் எல்லாத்தையும் செய்கிறது, மந்திர ஜபம் செய்வது, குரு சேவை செய்வது, இதெல்லாம் வந்து ஓகே. பூமி தன்னைத்தானே சுத்தணும் இல்லையா? அப்போது இதையெல்லாம் செய்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி டைஜஸ்ட் பண்ணுறோம், நம்ம என்ன மாதிரியான பர்சனாக மாறுறோம் அப்படிங்கிறது பூபிரஸ்தாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேரு பிரஸ்தாரத்தில் அப்போ அது இம்பார்ட்டண்ட் இல்லையான்னு கேட்டால், அது சரணாகதி தத்துவத்தில் வச்சுருவாங்க. சரணாகதி தத்துவத்தில் வச்சிடுறாங்க. அது அதாவது எல்லாமே அவள் செயல், பீடங்கள், அங்க தேவதை எல்லாமே நீதானேம்மா, நீ ஏன் எனக்கு அனுகிரகம், எனக்கு குண்டலினியும் தேவையில்லை, சக்கரங்களும் தேவையில்லை, எனக்கு எதுவும் வரணுன்றது அவசியம் இல்லை, நீ உன் கடைக்கண்ணை திறந்து என்னை பார்த்தால் நான் மோட்சம் அடைந்து விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை பிரதானமாக கொண்டு பயணிப்பது மேரு பிரஸ்தாரம். பூபிரஸ்தாரம் அந்த மாதிரி வர்றது கிடையாது. சரணாகதி தத்துவம் பூபிரஸ்தாரத்தில் கடைசியில் வருவது. அதாவது எல்லாம் சேவைகள், பூஜைகள் எல்லாம் செய்து, மந்திரத்திலும் ஓரளவுக்கு வித்தியைகளை கற்றுக்கொண்டு, அதற்கு பின் என்னதான் இருந்தாலும் இது எல்லாம் உன் பாதத்திலே தான் வந்து முடியுது அப்படிங்கிறத ஒரு ஞானபூர்வமாக அங்கீகாரத்தோடு உணர்ந்து சொல்வது பூபிரஸ்தாரம். அங்கே வந்து அது தெரியாது கண்ணுக்கு. ஸ்டில் மேரு பிரஸ்தாரத்தில் சரணாகதி ஃபஸ்ட்டு வந்துடும். ஆனால் அந்த சரணாகதி எவ்வளோ நிரூபணம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தெரியாது தான். என்னப்பா நீ இவ்வளோ உட்காந்து சேரியா, கோடி கோடியாக பஞ்சதசி சேரியா, அப்படி கண்டிப்பாக அம்பாள் பாதத்துக்கு போயிடுவியா அப்படின்னு கேட்டால் போயிடுவேன். போயிடுவியா எப்படி சொல்கிற அப்படின்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் போயிடுவேன்னு அப்படின்ற மாதிரி. அந்த நம்பிக்கையோட ஆதாரத்திலேருந்து மேரு பிரஸ்தாரம் வலுப்பெறுகிறது. ஆனால் பூபிரஸ்தாரம் என்பது மந்திரத்தில் தேவதை ஆவாகனம் செய்ய கற்றுக்கொண்டு, அதை பூஜை முறையிலையும் பிரத்யக்ஷம் செய்து, ஒரு கட்டத்தில் அதோட அந்த பாதத்தை பார்த்துருவாங்க. அந்த பார்க்கும்போது அப்போ யாராவது வந்து இவ்வளோ பண்ணுறிய, நீ என்ன பார்த்த, நான் அம்பாளோட பாதத்தை பார்த்தேன், இதெல்லாம் அங்கே தான் போய் முடியுது அப்படின்னு ஒரு ஆதாரமான சொல்லாக மாறிடுறது பூபிரஸ்தாரம். இதுதான் ஸ்ரீவித்யா ட்ரெடிஷனில் இருக்கக்கூடிய 2 பெரிய செக்டார். அப்போது சாம்பவி பீடத்தில் இருக்கிறது வந்து பிரதானமாக 90% பூபிரஸ்தாரம். 90% ஆஃப் த வித்தியை வந்து பூபிரஸ்தாரம், 10% மேரு பிரஸ்தாரம். ஏன்னா 10% மேரு பிரஸ்தாரம் அப்படிங்கிறதுல அது நீங்கள் சாம்பவி பீடத்தில் வந்து ஸ்ரீவித்யை கற்றுக்கும் போது அது எப்படி 10% மேரு பிரஸ்தாரம், 90% பூபிரஸ்தாரம்ங்கிறதெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது சிஷ்ய லட்சணத்தில் புரியும். ஆனால் உபதேசத்திற்கும் பதிவுக்கும் ஜஸ்ட்டு இப்படி ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்கிறது சொல்கிறேன். அந்த மேரு பிரஸ்தாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தையே அபெக்ஸாக வச்சு அதே பிரதானமாக போயிட்டுருப்பாங்க. சில பேர் வந்து தேவி மகாத்மியம் பிரதானம், சண்டி ஹோமம், தேவி மகாத்மியம் அந்த மாதிரி பிரதானமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து நவாவரண பூஜை தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரியான போயிட்டுரும். சில பேர் வந்து பூஜை முறைகளுக்கு ரொம்ப கம்மியான வெயிட்டேஜும் ஜபம்க்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஜபம், தசமகா முத்திரைகள், அந்த மாதிரி முத்திரை, கிரியை,
ஜபம் இப்படியே போயிட்டுருப்போம். ஸோ மேரு பிரஸ்தாரத்தில் ஒரு மலையை ஏறுவதற்கு 1000 வழி இருக்கலாம். அதுமாதிரி மேரு பிரஸ்தாரம் ஆஃபர்ஸ் அண்ட் வர்சட்டாலிட்டி, பட் வெரி டீடியஸ் இன் தி ஆச்சாரம். இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் பேஸ்டாக போகும் மேரு பிரஸ்தாரம். பூபிரஸ்தாரத்தில் அவ்வளோ ரூல்ஸ் இருக்காது. ஏன்னா யுவர் மெச்சூரிட்டி இஸ் அட் த ஸ்டேக். ஒரு ஸ்டான்ஸுன்னு ஒன்று ஒரு நிலைப்பாடுன்னு ஒன்று வராத வரைக்கும் நீ கணபதி தாண்ட போகிறதில்ல. ஸோ மெச்சூரிட்டி இஸ் அட் தி ஸ்டேக். நீ எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மெச்சூரிட்டின்னு ஒன்று ஒரு புரிதலுக்கு வந்தால் தான் அடுத்ததுன்ற மாதிரி இருக்கிறதுனால எது பெருசு அப்படி கிடையாது. ரெண்டுமே ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ். இங்கே அதான் என் குரு எனக்கு அடிக்கடி சொல்லுவார், ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒன்று வித்யாவோட டெக்னிக்கல் நாலேஜ், இன்னொன்று மாரல் கம்ப்ளைண்ட்ஸ். ரெண்டு 50-50, ரெண்டுமே 50-50 இம்பார்ட்டன்ஸ் அது ரெண்டுத்துக்குமே இருக்குது. மாரல் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் அசுர வித்து, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி டெக்னிக்கலி வீக்கு ஆனால் ரொம்ப நல்லவன் அப்படின்னா அதுவும் ஸ்டில் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஒரு பிரயோஜனப்படுத்தி கொள்ளுதல் முடியாது. அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த ரெண்டு டிஃபிகல்ட்டிஸையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த 50-50 ரெண்டுமே பூர்த்தி ஆகணும். அந்த ரெண்டுமே பூர்த்தி ஆனால் மட்டுமே அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிக்ஸ் அது. அதான் என் குரு சொல்லுவார், சில பேர் டெக்னிக்கலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, லைக் அப்படியே கணபதி இது அப்படின்னு அப்படியே டெக்னிக்கலி ஏதோ அப்படியே அட்வான்ஸ் ஆகிட்டே வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாரல் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு இயர்ஸ் எடுத்துரும். சில பேர் மாரலி ரொம்ப கம்ப்ளைண்ட் சீக்கிரம் வந்துடும். நல்ல குணம், நல்ல சேவை, அந்த ஒரு டோட்டாலிட்டி அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆனால் அந்த டெக்னிக்காலிட்டியோட வெயிட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த டெக்னிக்கல்குள்ளே போகிறது இருக்குது பாருங்கள், அதுக்கு இயர்ஸ் எடுத்துரும். ஸோ எப்படி பார்த்தாலும் இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டி, பி இட் மேரு பிரஸ்தாரம், பி இட் பூ பிரஸ்தாரம். எண்ட் ஆஃப் த டே, if you have to climb a mountain, you have to climb a mountain. There is no shortcut. நீ சுற்றி ஏறினாலும் ஒன்று தான், நேராக ஏறினாலும் ஒன்று தான். எப்படி ஏறினாலும் அதற்கான ஸ்வெட் அண்ட் காஸ்ட் பே பண்ணி தான் ஒவ்வொருத்தருமே மேலே போகிறாங்க. தட் இஸ் ஹவு ஸ்ரீவித்யா இட் செல்ஃப் இஸ். ஸ்ரீவித்யாவே நாட் ஃபார் தி வீக் ஹார்ட். என்னை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு இட் இஸ் கிளைம்பிங் அ மவுண்டன், லிட்ரலி இட்ஸ் கிளைம்பிங் அ மவுண்டன். அதனால் எவ்வளவு தூரம் நமக்காக கமிட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோன்றதை முடிவு பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரெடிஷன்ஸ்குள்ளெல்லாம் வரணுன்றது தான் இந்த பதிவோட முக்கிய நோக்கம்.